சிக்கனே கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தேன். நேற்று ஸ்கூல் லீவ் இல்லையா, மொகரம் பண்டிகை வேறு. சரி நான்வெஜ் செய்யலான்னு சொல்லிட்டு ஈரலும் சிக்கனும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஈரல் ஃப்ரையும் சிக்கன் கறியும் செஞ்சுருந்தேன். சிக்கன் சரியில்லையா என்னன்னு தெரியல. திடீர்னு என்னோடய குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நைட்லேருந்து வாந்தி பேதி, ஸ்டொமக் நல்லாவே அப்செட் ஆகிடுச்சு. பாவம் இன்றைக்கி அவங்களுக்கு எக்ஸாம் வேறு. காலையிலேயே மருந்து கொடுத்துட்டு அனுப்பிச்சிருக்கேன். நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு நல்லபடியாக உடம்பு சரியாயிடணும்னு கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன். எக்ஸாம்னாவே பேரண்ட்ஸுக்கு மிகப்பெரிய தலைவலி அவங்கள படிக்க வைக்கிறது தான். இந்த படிக்க வைக்கிற டாஸ்க்கை விட்டுட்டு ஒரு படி மேலே போய் மற்ற ஸ்டூடெண்ட்லாம் எவ்வளோ மார்க் வாங்குறாங்கன்னு கேட்டுட்டு நீ ஏன் அவ்வளோ மார்க் எடுக்க மாட்டியான்னு அடித்து படிக்க வைக்கிறாங்க. இது மிகப்பெரிய தப்பு. நான் என் பையனை எப்படி படிக்க வைப்பேன்னா, இந்த டெஸ்ட்டில் அவன் 10th ரேங்க் எடுக்கிறான்னா நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டில் ஒரு 7th ரேங்க் எடுக்க நான் ட்ரை பண்ணுவேன். இப்படி படிக்க வச்சிங்கன்னா அவங்க ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க.